ஒரு இதுல எக்ஸாம் எழுத அனுமதிக்கிறான். 10 நிமிஷம் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆன்சர் ஷீட்டை பிடிக்கிட்டு எக்ஸாம் உள்ள கேன்சல் சொல்லிட்டு போனா நீங்க டெக்னிக்கல் எரர்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிக்கலாம். ஆனா இது மிகப்பெரிய அரசு எந்திரம் செயலிழந்து விட்டது. அரசு எந்திரம் இங்க வேலை செய்யல. முதல்ல ஒரு அரசு இங்க இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. விளம்பரத்தை தேடி போலியா இவங்களே குண்டு வச்சு இவங்களே எடுக்கிற மாதிரி இவங்களே ஒரு பாராட்டு வேலை நடத்துக்கிறாங்க. நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், புதிய பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்து அதே பென்ஷன் திட்டத்தை மடைமாற்றி இவங்களே எல்லாம் கொண்டாடிக்கிறாங்க. இப்போ ஒரு அமைப்பு தனியா போய் போராடுறது தனி கதை. KN நேரு அவர் தான் கற்பக விருட்சம். 2 பேர் கற்பக விருட்சம் திமுக. ஒன்னு ஜெகத் ரட்சகன், லிக்கர் ஃபேக்டரியிலிருந்து கொட்டும் திமுக அறக்கட்டளைக்கு கொட்டும். அந்த அமைச்சர் தான் சொல்றாரு. அந்த அமைச்சர் 5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. அந்த அமைச்சர் தான் சொல்றாரு. அவர் சொன்னதெல்லாம் பொய்யுறீங்க. நான் சொல்றேங்க, ஒரு சாமானியனுக்கு இங்க அரசாங்க வேலை கிடையாது. அதை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. அவன் அலைச்சல் மிச்சம், அவன் மன உளைச்சல். எத்தனை பெண்கள் அழுதுட்டு போறாங்க. அந்த பெண் 35 வயதை கடந்திருப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா, நான் பண்ணதை ஓரங்கட்டு அவன் அங்க பண்ணாம பாரு, அதுக்கு பதில் சொல்லு. ஏ நீ ஏன் அதை பண்ண? உன்னால இவ்வளவு பெண்மணிகள் அழுதுட்டு போறாங்க, அதுக்கு பதில் சொல்லியா? இந்த அரசு துப்பட்ட திறனற்ற இந்த அரசு பார்த்துக்க வேடிக்கை பார்த்துட்டு போய் இது கொண்டாடுது, எது பாராட்டு விழா கொண்டாடுது. மானங்கட்ட அரசு நான் சொல்றேன். இங்க நீங்க வந்து தாவேக்கா நடைபெறும்னா அது காரணம் ஆதவர்ஜுனா. தாவேக்கா ஒரு பேசுமுகம், தாவேக்கா அப்படின்னா ஆதவர்ஜுனா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு மேல நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளா நம்ம வந்துட்டு இருக்கோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மிகப்பெரிய தப்பு. உன் பணத்தை எல்லாம் கரைச்சி உன்னை ஓட்டாண்டி ஆக்கி உன்னை அப்படியே சைலண்டா ஒண்ணுமே இல்லாம விஜய் பண்ணுவார். சைலண்டா பண்ணுவார் எல்லா வேலையும். இங்க இருக்கவங்களுக்கு அது ஒரு அட்வைஸாவே சொல்றேன். நீங்கள் நிரந்தரமான தலைவர் கிடையாது புசி ஆனந்த், நீங்க நிரந்தர வழிகாட்டி கிடையாது ஆதவர்ஜுனா. உங்களிடம் பணம் இருக்கும் வரை நீங்கள் விஜயுடன் ஒட்டி இருக்கலாம். புசி ஆனந்த் வந்து உழைப்பு கொடுக்குற வரையும் ஒட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வேற ஒரு குரூப் அவரை வச்சு இவர் மேல போயிட்டே இருப்பாரு. இவங்க நம்பி வரவும் நடுத்தெருவில் நிற்க வேண்டும். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. TNPSC Group 2 எக்ஸாம் 2A எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் எரர்னால தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அரசியலாக்கப்படுகிறது அந்த விஷயம். அரசியல் ஆக்குறது யார்? அரசியல் ஆக்குறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? அரசு எந்திரத்தினுடைய வேலை என்ன? நீங்க வந்து ஒரு எக்ஸாம் அறிவிக்கிறீங்க, அந்த எக்ஸாமை திறன்பட நடத்துறதாங்க அரசு எந்திரத்துக்கு சம்பளம் கொடுத்து தண்டத்துக்கு எல்லாரையும் வேலை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அந்த வேலை நீங்க திறன்பட செய்யாம டெக்னிக்கல் எரர்னு சொல்லி தப்பிச்சுப்பீங்களா? எத்தனைவருடைய கனவுகள் அன்று பாதிக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பேர் எழுத வராங்க குரூப் 1 எக்ஸாம். கரெக்டா? எப்போ அறிவிக்கிறீங்க? நீங்க ஒரு 3 நாள் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, TNPSC எக்ஸாம் வந்து 15 நாளுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம், டேட்டை மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்க? எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் கண்டுபிடிச்சி எக்ஸாம் எழுதி 10 நிமிஷம் கழிச்சு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு எக்ஸாம் கேன்சல் சொல்லி அமிச்சா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் மன உளைச்சலுக்கு எவ்வளவு ஆளாவான்? அவன் எவ்வளவு பொருளாதார செலவு பண்ணி அங்க வந்திருப்பான்? ஏன்னா அவன் வீட்டு பக்கத்துல நீங்க சென்டர் போடுறீங்க. இப்ப மதுரையில ஒருத்தர் தானே சென்டர் எங்க போடுவீங்க? விருதுநகர் தானே போடுவீங்க. ஒரு பெண் விருதுநகர்ல போய் சென்டர் எழுதுனா எப்படி போவாங்க? முதல் நாள் நைட்டே போயிடுவாங்க. அந்த சென்டரை போய் பார்த்துருவாங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல அறை எடுப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாவலா ஒரு ஆள் போவாங்க. அவங்க 2 பேர் போற போக்குவரத்து செலவு, 2 பேர் தங்குற ரூம் செலவு, 2 பேர் சாப்பிட்ற செலவு, அங்க இருந்து எக்ஸாம் ஆளுக்கு போக்குற செலவு, இதெல்லாம் யார் கொடுப்பா? தமிழக அரசு கொடுக்குமா அங்க இருக்கவங்களுக்கு? அது இது ஒன்றும் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம்னா. 2வது பாருங்க, 35 வயசுக்கு மேல TNPSC எக்ஸாம் எழுத முடியாது. இது சட்டம் தானே? இன்றைக்கு இந்த எக்ஸாமை நீங்க காலவரை இல்லாம ஒத்தி வச்சுட்டீங்க. டெக்னிக்கல் எரர்னு தப்பிச்சுக்கிட்டீங்க. இந்த எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை போலான்னு எத்தனை பேருடைய கனவு சிதைச்சிருக்கு இந்த அரசாங்கம்? இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் 35 வயசு ஒருத்தன் கடப்பானா இல்லையா? இப்ப 2-3 லட்சம் பேர் எழுதலான்னு வச்சுக்க ஒரு எக்ஸாம்பிள். 10,000 பேர் 35 வயசு கடந்து போனா இல்லையாங்க? அந்த 10,000 பேருடைய கனவு என்ன? அந்த 10,000 பேருடைய வாழ்க்கை யார் பதில் சொல்றது? அது கரெக்ட் தானே? அந்த ஏஜை தாண்டா எழுத முடியாதுல்ல. அடுத்த 6 மாசம் கழிச்சு எழுதுறப்ப இந்த போஸ்ட்போன் பண்ண இந்த எக்ஸாம் எழுத போறோம்னா உனக்கு 35 வயசு கடந்துருச்சு, நீ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம். நீங்க TNPSC கவர்மெண்ட் வேலை எக்ஸாம் எழுதுக்கு நீங்க தகுதியற்றவர்னு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுமா இல்லையா சிஸ்டம்? அவருடைய எதிர்காலத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா? பொருளாதார இழப்புக்கு பதில் சொல்லுமா? அலைச்சலுக்கு பதில் சொல்லுமா? வைஷ்ணவ காலேஜ்ல இவங்க வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. இவங்க அனுப்புற லிஸ்ட் சார்ட் ஒட்டிருப்பாங்க. அந்த சார்ட்டோட லிஸ்ட் அங்க எக்ஸாமினருக்கு வரும். நீங்க ஹால் டிக்கெட் எடுத்துட்டு அங்க போனீங்கன்னா அந்த சார்ட்ல இருக்க எக்ஸாம்ல இருக்க அந்த சார்ட்ல அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து தான் உங்களை அலோவ் பண்ணுவான். நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடம் வைஷ்ணவ காலேஜ், இந்த வகுப்பறை, இந்த நம்பரை நீங்க போய் எக்ஸாம் எழுதுன்னு கொடுத்துட்டீங்க. அவன் அங்க போய் நிக்கிறான், சார்ட்ல பேர் இல்லை.
எக்ஸாமினர்ட்ட சண்டை போடுறான். எக்ஸாமினர் எப்படி அலோவ் பண்ணுவான்? அந்த சார்ட்ல இருக்க பேர் உள்ள ஆளுக்கு தான் அங்க டேபிள் இருக்கும், அவன் அலோவ் பண்ணல, சண்டே ஆகுது. ஒரு இதுல எக்ஸாம் எழுத அனுமதிக்கிறான், 10 நிமிஷம் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆன்சர் ஷீட்டை பிடிக்கிட்டு எக்ஸாம் உள்ள கேன்சல் சொல்லிட்டு போனா நீங்க டெக்னிக்கல் எரர்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிக்கலாம். ஆனா இது மிகப்பெரிய அரசு எந்திரம் செயலிழந்து விட்டது. அரசு எந்திரம் இங்க வேலை செய்யல. முதல்ல ஒரு அரசு இங்க இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஏற்கனவே கவர்மெண்ட் வேலை தேடுறவனுக்கு வயிற்றுல அடிச்சதுதான் அந்த அரசு. இன்னைக்கு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி போலியா ஒரு விளம்பரத்தை தேடி போலியா இவங்களே குண்டு வச்சு இவங்களே எடுக்கிற மாதிரி இவங்களே ஒரு பாராட்டு வேலை நடத்துக்கிறாங்க. நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், புதிய பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த அதே பென்ஷன் திட்டத்தை மடைமாற்றி இவங்களே எல்லாம் கொண்டாடிக்கிறாங்க. இப்போ ஒரு அமைப்பு தனியா போய் போராடுறது தனி கதை. இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல 3 லட்சம் பேருக்கு நாங்க அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோல 2021 தமிழக அரசு கொடுத்தா இல்லையா? அது நிறைவேற்றினா நீ? இதனால வரை 2021 இருந்து 25 வரை இதுவரையும் தமிழ்நாடு அரசுல 50,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கா அமைச்சர் சொல்றாங்க. அவர் சொல்லுவாரு, நான் டேட்டாவா சொல்றேன். 50,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்கான். ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்கா உங்களுக்கு சொல்றேன். அந்த ரிட்டையர் ஆன 50,000 பேருக்கு நீ வேலை கொடுத்தா கூட 50,000 பேர் வேலை செஞ்சிருப்பான். வேலை கொடுத்தது வெறும் 15,000 இருந்து 20,000 பேர் தான். ரிட்டையர் ஆன நான் சொல்றது நீ 3 லட்சம் தரது தனி கதை. ரிட்டையர் ஆயிருக்கான் பாருங்க 5 வருஷம். இப்ப உங்க ஆபீஸ்ல ஒரு கேமராமேன் போயிட்டா நீங்க அப்ப அந்த ஆபீஸ்க்கு ஒரு கேமராமேன் போட்டு தானே ஆகணும். அதான ரூலு. நீங்க இன்னொரு கேமராமேனே அந்த கேமரா ஹேண்டில் பண்ண சொன்னா அது வேலை வாய்ப்பா? அதான் இப்ப தமிழக அரசு செய்யுது. அப்ப நீங்க 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்ன வாக்குறுதி போய், ரெண்டாவது ரிட்டையர் ஆன 50,000 பேருக்கு திருப்பி ஒரு 50,000 பேருக்கு வேலை அமைச்சுன்னா அதுவும் கிடையாது. அப்ப நீங்க இந்த அரசு எந்திரம் செயல்படுத்தி விட்டதுன்னா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அரசாங்க வேலையில் சேரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. KN நேரு அவர் தான் கற்பக விருட்சம். 2 பேர் கற்பக விருட்சம் திமுக. ஒன்னு ஜெகத் ரட்சகன், லிக்கர் ஃபேக்டரியில இருந்து கொட்டும் திமுக அறக்கட்டளைக்கு கொட்டும். அந்த அமைச்சர் தான் சொல்றாரு. அந்த அமைச்சர் 5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்றாரு. அந்த அமைச்சர் தான் சொல்றாரு. அவர் சொன்னதெல்லாம் பொய்யுறீங்க. நான் சொல்றேங்க, நகர்ப்புற வடிகால் அமைச்சரா இருக்கக்கூடிய KN நேரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 888 கோடி ஊழல் நடந்திருக்கு. 2,500 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்திருக்காங்க. ஏன்? ஒவ்வொருத்தன் 35 லட்சம் கொடுத்ததுனால கொடுத்தீங்களா? அது மட்டும் கரெக்டா நடக்குது. எப்படி? அண்ணா யூனிவர்சிட்டி போறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது, அவங்களே நேர்முக தேர்வு அழைக்கப்படுறாங்க, அவங்களே செலக்ட் பண்றாங்க, இடைநிலை பொறியாளர் தேர்வுக்கப்படுறாங்க, துப்புரவு பொறியாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரையும் அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு FIR போடுங்க, ED உள்ள வரும் கேட்குறது தமிழக அரசுக்கு பதில் இல்ல. பொறுப்பு DGP தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்னு போய் படுத்தாரு, மறுபடியும் நிக்கிறாரு பொறுப்பு DGP. இன்னைக்கு வரையும் அது பதில் இல்ல. இன்னைக்கு வரையும் சொல்றோம், ஏற்கனவே அது 888 கோடி தனி, தூய்மை பணியாளருக்கு டெண்டர் கொடுக்குறான், லொட்டு லோசுக்கு தனி, அது ஒரு 350 கோடி தனி, அணைகள் கட்டுறான், அதை கட்டுறான், இதை கட்டுறான்ட்டு ஒரு 1000 கோடின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. நகர்ப்புற குடிநீர் வடிகால் அமைச்சர் திரு KN நேரு டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு நேரடியா நாங்க வழக்கு பதிவு பண்ணணும், நீங்க FIR கொடுங்கன்னு சொன்னா பண்ணல. அப்ப அந்த நியமன ஆணை மட்டும் கரெக்டா எப்படிங்க நடக்குது? கேள்வி வரும்ல. இங்க ஒரு எக்ஸாமே உங்களால நடத்த முடியல, நேரடி குளறுபடி. ஆனா KN நேரு அவர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கரெக்டா எக்ஸாம் நடத்தி, கரெக்டா நேர்காணல் நடத்தி, கரெக்டா கவர்மெண்ட் வேலை கொடுத்து, கரெக்டா 2,553 பேருக்கு எப்படி வேலை கொடுத்தீங்க? 888 கோடி எப்படி சம்பாரிச்சீங்க? அப்ப பணம் கொடுத்தால் இந்த அரசாங்கம் வேலை கொடுக்க நிதர்சனமா உண்மையாவதா இல்லையா? ஒரு சாமானியனுக்கு இங்க அரசாங்க வேலை கிடையாது. அதை தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. அவன் அலைச்சல் மிச்சம், அவன் மன உளைச்சல். எத்தனை பெண்கள் அழுதுட்டு போறாங்க? அந்த பெண் 35 வயதை கடந்திருப்பாங்க. எத்தனை பெண்கள் அழுதுட்டு வெளியே போனாங்க தேர்தல் மையத்தை பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம் எழுதோட எனக்கு வேலை கிடைச்சிரும், நான் எப்படியாவது குடும்பத்தை உயர்த்திடுவேன், நான் ஒரு அரசாங்க பணியாளர் ஆயிட்டுனா என் குடும்பம் வலிமை பெற்றோம் அப்படின்னு எத்தனை பெண்கள் நினைச்சிருப்பாங்க. அவங்க 35 வயதை கடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை கனவு சிதைந்து விட்டது. அப்போ ஒட்டுமொத்தமா அரசு எந்திரம் செயல்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த TNPSC தேர்வு ஆணையத்தினுடைய தலைவரை இடமாற்றம் பண்ணிட்டோம், அவர் இடமாற்றம் பண்ணிட்டு வேற ஆளை கொண்டு வந்துட்டோம், சும்மா ஒரு சப்பையான ஒரு விஷயத்த சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம் முடியாதுங்க. அவருக்கு தண்டனை வழங்கணுங்க. லட்சக்கணக்கான பேருக்கு மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க, லட்சம் பேருக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கான், லட்சக்கணக்கான பேர் தன் பொருளாதாரத்தை இழந்திருக்கான், லட்சக்கணக்கான பேர் தன் அலைச்சல் இழந்திருக்கான். நீ எக்ஸாம் எழுதிட்டே இருந்து ஒன்னு ஆன்சர் கொஸ்டின் சீட்டை ஒன்று பிடிக்கிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் மன உளைச்சல்? இதற்கெல்லாம் இங்க திமுக அரசாங்கம் பதில் சொல்லுமா இல்லையா? அப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்ன 3 லட்சம் அரசாங்க வேலை கொடுப்புறன்ற வாக்குறுதியும் போய்
ரிட்டையர் ஆன 50,000 பேருக்கு திருப்பி வேலை கொடுக்குறன்ற அந்த விஷயமும் போய், ஆனால் KN நேரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கவர்மெண்ட் வேலை கரெக்டா வேலை நடக்குதுன்னா அப்ப பணம் கொடுத்தால் இங்க அரசாங்க வேலை கிடைக்கும். பணம் கொடுக்கலனா நீங்க சொன்னதான் டெக்னிக்கல் எரர். டிஎன்பிஎஸ்சி அந்த அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இப்ப என்னன்னா அவர் தான் இதற்கான பொறுப்பு அப்படிங்கிறதால இப்ப நீங்க வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்கும்போது இதுக்கு பின்புலமா இது பிளான்டு விஷயம், குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான வேற என்ன ஆதாரங்கள் இல்லையே. வெரி பிளான்டு. எல்லாத்தையும் எக்ஸாம் ஹால்ல எழுதினவன் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் பிடிக்கிட்டு போனதா சரித்திரமே இல்லைங்க இது நாள் வரையும். தள்ளி போட்டிருக்காங்க. நான் எவ்வளவு பார்த்திருக்கேன். இந்த டைம்ல நடக்க வேண்டியதை வந்து புட் ஆஃப் பண்ணிருக்கோம், இதை வந்து 2 மாசம் கழிந்து நடக்குன்னு தள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் இப்பொழுது நீங்க தள்ளி போட்டீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையை இழப்பான். இது வந்து நீங்க ஈஸியா வந்து கவர்மெண்டோடைய சரத்துகள் படி நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் லா படி அவங்களுக்கு இடைமாற்றம் மட்டும் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான், என்னால் தண்டனை வழங்கும் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. அவர்கள் வேற எங்கும் பணி செய்ய முடியாத போல தண்டனை கொடுக்கணுங்க. 5 லட்சம் பேர் அவர் தான் அதுக்கு காரணமான்றது. அவர் தாங்க காரணம். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப டிஎன்பிஎஸ்சி கூட தேர்வாணைய தலைவர் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நாளுக்கு தேர்தல் அந்த தேர்வு நல்லபடியா நடந்தாலும் அவருக்கு தான் பாராட்டு. அது நடக்க போனாலும் அவர் தான். டெக்னிக்கல் இஷ்யூ வருது, டெக்னிக்கல் எரர் வருது கவனிக்க வேண்டியதுக்காக அவருக்கு பல லட்சம் கொடுத்து, அவருக்கு ஒரு காரையும் கொடுத்து, ஆபீஸை கொடுத்து, அவருக்கு ஆளை போட்டு, அவருக்கு அசிஸ்டன்ட் கொடுத்து, அவ்வளவு சம்பளம் நம்ம கொடுக்குறோம். கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்ய துப்புன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. எதுக்கு இது இளைய தலைமுறையோட பட்டதாரிகளோட கனவை சிதைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய பாவம். இப்போ ஒரு சென்டர்ல இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு நபர்கள் தான் இருக்குன்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது செகண்ட் வெரிஃபிகேஷன் டபுள் செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஒரு என்ன மாதிரி மாற்றங்கள் செய்திருக்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். அது நடக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எக்ஸாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் எழுதுறாங்க, ஒருத்தர் சிலர் போராடுறாங்க, ஒரு சிலர் இங்கிருந்து சென்டர் வேற சென்டருக்கு போறதுக்கான அந்த விஷயங்களை பாக்குறாங்க. நீங்க வந்து வைஷ்ணவ காலேஜ்ல எக்ஸாம் சென்டர் 100 பேர் கொடுத்துட்டீங்க. கிட்ட போனோம்னா என்ன சொல்லுது, அந்த சென்டர்ல வேற ஆள் எழுதுறான். அங்க இருக்க ஒருத்தவங்களுக்கு தகவல் சொல்றோம், உங்களுக்கு இந்த சென்டர்லங்க பொன்னீர்ல இருக்க சென்டர்னு சொன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட காலேஜ் மேபி சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜே வருங்க, அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள அவங்க வர முடியுமா? சொல்றாங்க போக முடியாதுன்றாங்க. இப்ப வர முடியுமா? அப்ப இதுக்கு நிர்வாக சீர்கேடு தானங்க. அரசேந்திரம் வேலை செய்யலங்க. அரசேந்திரத்தோட பணி என்ன? டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் கடைசி வரைக்கும் பார்க்காம இருக்காங்க. பார்க்கலங்க, அதாங்க நான் சொல்றேன். அது மெத்தனங்க. பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இவங்க எழுதுறது போய் சும்மா தான் எழுத போறானுங்க. இவனுக்கு எழுதுனவங்க சீட்டு வேலை கொடுக்க போறாங்களா அவங்க? அந்த கேள்விதான். நீங்க வேலை, நான் அதனால தான் அதை ஒப்பிட்டு சொன்னேன். நகராட்சி குடிநீர் வழங்கல் வாரியத்தினுடைய அமைச்சர் KN நேரு டிபார்ட்மெண்ட்ல 2500 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையா? உதவி பொறியாளர், தூய்மை பொறியாளர், ஆபீஸ் பேஸ்க்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையா? 888 கோடி ஊழல் நடந்தா இல்லையா? பணி நியமன கொடுத்தாச்சுல உங்களுக்கு? நீ கோர்ட்ல கேஸ் இருக்க தனி கதை. கொடுத்தாச்சுல? நீங்க வேலை செய்யறாங்களா அவன்? அது மட்டும் கரெக்டா வேலை செய்தாங்க. எப்படிங்க கரெக்டா அண்ணா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் நடக்கிறீங்க, கரெக்டா இன்டர்வியூ நடக்குது, கரெக்டா இன்டர்வியூ லெட்டர் போகுது, கரெக்டா அவங்களை கூப்பிடுறீங்க, கரெக்டா செலக்ட் பண்றீங்க. அது மட்டும் எப்படி? துட்டு வாங்கினா வேலை, அரசாங்க வேலை, துட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் அடுக்களிப்போம். இப்ப டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம 10 லட்சம் 25 லட்சம் கொண்டு வரவனாங்க. சிஸ்டமே ஏன் கொண்டு வந்தாங்கன்ற கேள்வி வந்துடுது. சிஸ்டமே இல்ல, எக்ஸாம் எழுதி வரணும்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து. இது ஒரு கண் துடைப்புங்க. நீங்க நல்லா கேளுங்க. அரசாங்க வேலை உங்களுக்கு வேணும்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்க வேலை வாங்குறதுன்றது என்னுடைய கணிப்புப்படி ஒரு 10% பேருக்கு கிடைக்கும். 90% பேரு நீங்க எக்ஸாம் எழுதுங்க, மினிஸ்டர் வந்து பாருங்க, இந்த பேனத்தை கொடுங்க, உள்ள விசிட் தரும். அப்படிதாங்க பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணிட்டீங்களா, உங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து லெட்டர் வரும், சின்ட்டு கொடுத்துருவாங்க, அங்க இருந்து லெட்டர் வரும், அங்க அட்டன் பண்ணுங்க, வேலை. சும்மா ஒரு கண் துடைப்புக்காக பண்றாங்க. இளைய தலைமுறை வந்து ஏதோ ஒரு இதுல இது நமக்கு முன்னேற மாட்டோமா, இதை எழுதி நம்ம குடும்பத்தை முன்னேற்ற மாட்டோமான்ற அந்த ஆதங்கத்துல போய் சேர்றாங்க. அவங்க எல்லாம் பார்க்க வருத்தமா இருக்குங்க அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு உங்களிடம் பணம் இருந்தால் அரசாங்க வேலை கொடுக்கிறது, பணம் இல்லாவிட்டால் உங்களுக்கே அலக்களிக்கிறது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்தே மிகப்பெரிய ஒரு உதாரணம். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அரசு ஊழியர்கள் அரசினுடைய பக்கத்துல இருக்காங்க, அவங்க இல்லைன்னா ஆட்சி இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது. இன்டெப்தா இதுக்கு அடுத்த விசாரணை என்ன? அரசு ஏதாவது ஒரு விசாரணை கிடையாது, ஒண்ணுமே இல்ல. நம்ம அந்த அதிகாரியை மாத்திட்டோம், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், அவ்வளவு மாத்திட்டோமே, அவ்வளவுதான். நீங்க பிரச்சனையை வீரியத்தை கம்மி பண்றோம், அதிகாரம் மாத்திட்டோம், அடுத்த எக்ஸாம் அலோன் பண்றோம். இங்க 35 வயசு அவன் கிடந்தா அவனுக்கு எல்லாம் வேலை இல்லை, போய் மாடு போய், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நாங்க அதை தானே ஆதங்கப்படுறோம். அவரை மாத்துறது மட்டுமே நீங்க ஒரு இது நிவாரணம் எப்படி கொடுப்பீங்க? பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும்? ஒரு 100 பேரே 35 வயசு கடந்து எக்ஸாம் எழுத முடியாது. 100 பேர் வைத்து வச்சு சும்மா விடுமா? அது எவ்வளவு பெரிய. இப்ப அடுத்த எக்ஸாம் வைக்க முடியாது. இன்னொரு 15 நாள் 20 நாள்ல தேர்தலுடைய அறிவிப்பு வந்துருச்சுன்னா கார்பத்து அரசாங்கம் தேர்தல் கமிஷன்ல வந்துடும். அப்புறம் புது அரசாங்கம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பதவி ஏற்று ஃபார்ம் பண்ணா ஒரு மினிமம் 5 ல இருந்து 6 மாசம் ஆகுமா?
இந்த 6 மாசத்துல எத்தனை பேர் 35 வயசு கிடப்பான்? அடுத்த கவர்மெண்ட் வந்ததுனாலுமே அது அடுத்த கதைங்க. அது அடுத்த கதைங்க. அடுத்த கவர்மெண்ட் வருது வரலன்ற கதைகளே போல 6 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள 35 வயசு எத்தனை தாய்மார்கள் கிடப்பாங்க? எத்தனை கனவு கிடப்பான்? அவனுக்கு அரசாங்க வேலை கனவு போயிடுச்சுல. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல. அவன் அரசாங்க வேலைன்ற கனவுல இருந்து வெளியே போறான்ல. அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலுங்க அது. நீங்க நினைக்கலாம், ஒரு 2-3 பெண்மணி அழுதுகிட்டே போறாங்க. அழுதுகிட்டே ஏன் போறாங்க? அவங்கள கிறுக்கா பிடிச்சிருக்கு அழுதுகிட்டே போறதுக்கு. நீங்க என்ன சொல்லலாம்? ஏமா இதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸாம் எழுதிக்குமா? நம்ம அப்படிதானே இருப்போம். நம்ம மனநில என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஏமா அழுகுற? இந்த எக்ஸாம் இல்லாம இன்னொரு எக்ஸாம் வந்து எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஆனால் அடுத்த எக்ஸாம் எழுத முடியாதுங்க. அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து தேர்வு குளறுபடி பண்ணிட்டீங்க, சென்டரை மாத்தி போட்டீங்க, எங்களை அலக்கழிச்சிங்க, என் பொருளாதாரத்தை வீழ்த்துறீங்க, என்ன மண்டை காய்ச்சல் பண்ண வச்சீங்கன்னு அழுதுட்டு போறாங்க. இதையுடன் அவங்க வாழ்க்கை முடிஞ்சது, அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு, அரசாங்க பணின்ற கனவு முடிஞ்சிருச்சு, அதுக்குதான் அழுகுறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போடுறாரு. ஒரு தேர்வு கூட நடத்த முடியாத கையாளாகாத அரசுன்னு சொல்லி போடுறாரு. ஆனால் அதற்கு திமுக தரப்புல இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல இருந்து எடுத்தது யாரு, டிஎன்பிஎஸ்சில வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் எக்ஸாமை எழுதி இங்க வேலையை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தது யாரு, 2வது 40% மார்க் எடுத்தா மட்டும்தான் அவங்க இதுக்கான தகுதி, எழுதுவதற்கான தகுதி கொண்டு சொல்றது திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இவங்க பதில் சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க பண்ணது அதிமுக தான் குற்றம், அடிமை அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு அதிமுக குற்றம், லொட்டுல் ஒசுக்கு, அதெல்லாம் தனி கதைங்க, அதெல்லாம் தனி விவாதங்க. நீ ஏன் எக்ஸாம் நடத்தல? ஏங்க நீங்க போகாத ஒரு வழி சொல்றீங்க? ஏன் நீ எக்ஸாம் நடத்தலன்னா எதுக்கு அதிமுக கதைக்கு போறீங்க? அதிமுக வந்து 40% வாங்கணும், மற்ற மாநிலத்தில் எழுதுறோம். இப்போ மற்ற மாநிலத்தில் நம்ம போய் எழுதி நம்ம வேலைக்கு போலையா? வடக்குல நம்ம வேலைக்கு போலையா? பாம்பேல இவங்க நம்ம வேலைக்கு போலையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே தமிழ்நாட்டை தாண்டி யாரும் வேலை செய்யலையா? இங்க இருக்கிறவனுங்க வந்து கும்மிடி பூண்டி தாண்டாவது திமுக காரணம் இருப்பான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வேலை செய்யறாங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்குங்க. எல்லா மாநிலத்திலும் பொது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சா எல்லா மாநிலத்திலும் எழுதலாம், எல்லா மாநிலத்திலும் போஸ்ட் ஆகும். இங்க இருக்கவங்க குஜராத் போவான், குஜராத் இங்க வருவான். நீ ரயில்வேல போய் பாருங்க, பாதி பேர் எந்த ஊர்ல இருந்து உட்காந்துருக்கான். நம்ம அங்க போய் வேலை செய்யல. நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதுங்க. நீங்க பேங்க்ல ஒரே பேங்க்ல நீங்க 2 வருஷம் வேலை செய்ய முடியாது தெரியுமா? இந்தியா உள்ள சுத்துறோம். மணிப்பூர்ல போடுவான், மணிப்பூர்ல இருந்து இங்க வருவான், குஜராத் வருவான். நீங்க சும்மா பேங்க் எம்ப்ளாயி கேட்டு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்தியா ஃபுல்லா சுத்தி தான் வருவான். அதுதான் கேந்திர வித்யாலயம்னு ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா சுத்துற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்க ரீசனாலதான் அங்கங்க கேந்திரால போய் இவங்க படிக்கணும், இவங்களுக்கு ஸ்கூல்ல போய் அலையக்கூடாது, அந்த சிஸ்டமே கொண்டு வந்தது. சும்மா நீங்க எக்ஸாம் நடக்கலன்னு அதுக்கான பதில சொல்லாம நீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க நொண்டிச்சாக்கு சொல்றதை முதல்ல திமுக நிறுத்தணும். இதனால் வரையும் ஏடிஎம்கே ஆட்சியில டிஎன்பி எக்ஸாம் வந்து அறிவிக்கப்பட்டு சென்டர்ல போயிட்டு 10 நிமிஷம் தேர்வு எழுதி தேர்வு பேப்பர் பிடிக்கிட்டு போன வரலாறு இருக்கா? அப்ப இதை பத்தி பேச திமுக என்ன தகுதி இருக்கு? என்ன திராணி இருக்கு? என்ன தில் இருக்கு? திமுக இதை பத்தி பேச தகுதி இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஏடிஎம்கே ஆட்சியில 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய எக்ஸாம் இது மாதிரி தான் தேர்தல் குளறுபடி வந்துச்சு, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப சீட்டை புடிங்கிட்டு போயிட்டாங்க, நாங்க வந்து ஒரு குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட நம்ம அதுக்குள்ள அந்த வாதத்துக்குள்ள வரலாம். எக்ஸாம் நடத்தவே அவனுக்கு துப்பு இல்லையே. துப்பு கட்ட அரசாங்கம், மானம் கட்ட அரசாங்கம். அந்த அரசாங்கம் துப்பு இல்ல, மானம் இல்ல. ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா, நான் பண்ணதை ஓரம் கட்டு, அவன் அங்க பண்ணாம பாரு, அதுக்கு பதில் சொல்லு. ஏ நீ ஏன் அதை பண்ண? உன்னால இவ்வளவு பெண்மணிகளை அழுதுட்டு போறாங்க, அதுக்கு பதில் சொல்லியா? அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம ஏன் பழைய கதைக்கு போற? அதுதான் திமுக ஒரு இது. எப்பொழுதுமே தான் என்ன செஞ்சோமோ அதை வந்து நேரடியா பொது வழியில ஒத்துக்காம சுத்தி பிஜேபி கிட்ட வந்துருவானுங்க, கவர்னர் கிட்ட வந்துருவானுங்க, எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க. நீ உன் அரசாங்க எந்திரத்தை செயல்பட வைக்கல, நீங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்களே அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள், அப்புறம் எங்க தூய்மை பணியாளர் போராடுறான், அப்புறம் எங்க சத்துணவு பணியாளர் போராடுறான், மாற்றுத்திறனாளி போராடுறான், தொகுப்பு ஆசிரியர்கள் போராடுறாங்க. நீ தமிழ்நாடு போராட்ட களமா இல்லையாங்க? இன்னைக்கு காலை செய்தி தினமலர்கள் எடுத்து பாருங்க, ஒரு பக்கமே வச்சிருக்கான், டாப்லர் காலம் போட்டு போடுறான் எங்கெங்க போராட்டம் நடக்குதுன்னு. அதை கேட்க துப்பு இல்ல. இந்த தொகுப்பு ஆசிரியர்களை கொண்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு கிளம்பத்துல போய் இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு வழி தெரியாம வச்சு என்னென்ன அராஜகம் இந்த அரசாங்கம் பண்ணுறீங்க. ஒருத்தன் போராட்ட களத்தில் வந்தானா திருப்பி அவன் போராட்டத்தை சிந்திக்காத அளவு போராட்டம் பண்றாங்க. ஒருத்தன் 181 எழுதி வச்சு தொகுப்பு ஆசிரியர் போராடுறாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோல 181 வாக்குறுதி கொடுத்து அது என்ன ஆச்சுன்னு கேட்கறான். இந்த அரசு துப்பட்ட திறனற்ற இந்த அரசு பார்த்துக்க வேடிக்கை பார்த்துட்டு போய் இது கொண்டாடுது, எது பாராட்டு விழா கொண்டாடுது. மானங்கட்ட அரசு நான் சொல்றேன். உங்களுக்கு எதுங்க பாராட்டு விழா? ஒரு தவறு நடந்துருது, தவறை சுட்டி காட்டுறாங்க, தவறை குற்றச்சாட்டாவும் அரசு கிட்ட வைக்கிறாங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து அதை சரி பண்ணிக்கிறோம், இது தெரியாம பண்ணவே மாட்டாங்க திமுக. ஒருவேளை இது ஏதோ நடந்துருச்சு, ஆனா இது அடுத்த முறை நடக்காதுன்ற நம்பிக்கை மக்களுக்கு வராம இருக்கக்கூடிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. என்ன சொல்றாங்கன்னா சட்ட ரீதியா நாங்க இடமாற்றம் செஞ்சுட்டோம், எங்க வேலை முடிஞ்சிச்சு. ஒருத்தர் செத்துட்டான், கஞ்சாவில் அவனை வெட்டிட்டான், ஆழ்ந்த அனுமானங்கள், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்கணும். கள்ளச்சாரையும் காய்ச்சக்கூடாது, ஒருத்தன் காய்ச்சிட்டான், 65 பேர் செத்துட்டான், ஆழ்ந்த அனுதாபங்கள், இந்த 10 லட்ச ரூபா. வாய்க்கரிசி போடதான் இந்த அரசாங்கம் ரெடியா இருக்கு.
வருமுன் காப்போன்ற ஒரு திட்டம் இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. ஆமாங்க, எக்ஸாம் எழுத சொன்னோம், வந்தாங்க, குளறுபடி ஆயிடுச்சு, டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, அதுக்கு இன்சார்ஜா மாத்திட்டோம், எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கான்ஸ்டியூஷன் படி செயல்படுறோம், எங்க வேலை அவங்க நீக்கணும் இருக்கு, நீக்கிட்டோம், இவ்வளவுதானே. இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு குழு அமைங்க, எதிர்காலத்தில் இந்த மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு அவரை மாத்திட்டீங்க, இப்ப நீங்க பூசா போட்டீங்களா அவருன்னா அவரு இருக்கிற தேர்தலாம் கரெக்டா நடக்கக்கூடிய வல்லுனரா? இப்போதைக்கு இடமாற்றத்துக்கு வந்திருக்காரு, அவர் இதே மாதிரி தேர்தல் நடத்த மாட்டாருன்னு நிச்சயம் இருக்கு. இதுக்கு ஒரு ஆய்வு குழு அமைங்க, இது ஏன் நடந்து, டெக்னிக்கல் ஏன் வந்துச்சு, இது உள்ள புது யார் கொலாப்ஸ் பண்ணது, இது ஏன் இந்த சென்டர்லாம் மாறிச்சுன்னு ஒரு அறிக்கை அரசாங்கம் கொடுங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாங்க நம்புறோம். சும்மா மாற்றம் செஞ்சுட்டு நீ அதை செஞ்சிய, நீ என்னையா செஞ்ச, ஒண்ணு நீ பதில் சொல்லியா? இந்த கேள்விக்கு பதில் இந்த அரசாங்கத்துக்கிட்ட. ஒரு வழியா ஜனநாயகன் பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்கு. கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத தாண்டி மெர்சல் திரைப்படத்தின் போது நடந்த பிரச்சனையும் அப்போது நடந்த விவாதங்களையும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நினைவு கூறியிருக்கார் கோவில்பட்டி ஒரு விழாவில். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்த, தமிழக அரசு செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் அவர். இதுல என்ன நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு? ஏன்னா மறுப்பு இது வரைக்கும் ஒன்றும் வரல. இல்ல மறுக்க முடியாதுல்ல, அவருடைய டேட்டாவா இருக்குல்ல. அப்புறம் விஜய் அவர் ஜெயலலிதா வீடியோவே காட்டுறாரு. ஆமா, ஜெயலலிதா அம்மையாரை கொடநாட்டுல போய் சந்திக்கலன்னு விஜய் இப்ப சொல்ல முடியுமா? பாய்ஸ் கார்டுல சசிகலாக்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி 2 மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்பி போனாதான் மறுக்க முடியுமா? அவரு எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு, போட்டோ ஆதாரம் இருக்குல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை கோயம்புத்தூர்ல சந்திக்கலன்னு விஜய் சொல்ல முடியுமா? ராகுல் காந்திக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினோட இளைஞரணி தலைவர் பதவி வேணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து ராகுல் காந்தி டெல்லியில போய் சந்திச்சாரு, அதை மறுக்க முடியுமா? அவரு அவங்க சொல்லிட்டாங்க 40 வயசு கடந்தவங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதோட வெளியே வந்துட்டார். எல்லா ரூட்டும் போயிட்டு தான் விஜய் இங்க வந்திருக்காரு. இன்னும் புதுசாலாம் அவர் வரல. சாட்சாங்கமா காலில் விழுந்தாரு. எங்க விழுந்தாரு? அதில் நான் கமலை ஒரு இதில் பாராட்டுவேன். அவர் விஸ்வரூபம் படம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்றப்ப நான் இந்திய நாட்டை விட்டே போயிடுறேன். அவர் எப்படி பண்ணிட்டாரு, இந்திய நாட்டை விட்டே போயிடுறேன், இந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு அப்படி போய் காலில் விழுந்தாரு. அவர் விழுந்துட்டு இங்கே ஒரு டைட்டில் வைக்கக்கூடிய சுதந்திரம் இல்லை, சென்சார் ஆன படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றாங்க அப்படின்றப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா தலையிட்டு தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதை போட்டு காட்டு சில இதை கட் பண்ணி விஸ்வரூபம் வெளியிட்டாங்க. ரைட்டா? அன்றைக்கு கூட அவர் போய் யார் காலையும் கமல் விழல. அது வரையும் அவரை பாராட்டலாம். இந்தியா விட்டு போறேன்னு சொல்லிட்டார். யாருக்கு எங்க போனாலும் நான் செட் ஆகல, நான் இந்தியா விட்டே போயிடுறேன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா ரசிகர்லாம் போகாதீங்க அப்படின்னு ஒரு காமெடி பண்ணானுங்க. இவரு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பட ரிலீஸுக்கு போய் காலில் விழுந்தவர் தான், அதுல மாற்றே கிடையாது. இது நான் புதுசா சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் படம் இருக்கிறது, பிச்சை வலைதளத்தில் இருக்கக்கூடிய காணொலி இருக்கிறது, நீங்க போய் பார்க்கலாம். கொடநாடுல அவர் போய் வெயிட் பண்ணி சந்திக்கவே இல்லை. பாய்ஸ் ஸ்கூல்ல வெயிட் பண்ணி சந்திக்கவே இல்லை. டைம் டு லீடுன்றது தூக்குண்டாங்க தலைவா படத்துல. அப்ப ஜெய்மிஸ்ரீ ப்ரொடக்ஷன் ஜெயபிரகாஷ் காலில் விழுகிறாரு. ஐயோ தலைவா, இந்த படம் ரிலீஸ் ஆகலாம், நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே காலி ஆகிடும். ஏன்னா சும்மா இருக்கவனை கூப்பிட்டு ப்ரொடியூசராக்கி அவர் எழுதி வச்சார் அந்த படத்தை. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல விஜய் தான் அதோட இப்போ டைரக்டர். அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் டோட்டலா மாட்டிப்போன்னு சொன்ன உடனே அரசாங்க ரீதியா போய் அது இதை போனாங்க. பண்ண முடியல. அதுக்கு என்ன ஆச்சு? கடைசியில அந்த படத்தை டைம் டு லீடு சில காட்சிகள்லாம் எடுத்து இந்த அரசால வர மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்த பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ இவர் காலில் விழல அப்படின்னு சொல்ல முடியுமா? மெர்சல் படத்துக்கு என்ன பிரச்சனை? மெர்சல் படத்துல தானே கலர் டிவி எடுத்து போய் போடுறது, கலர் டிவி எடுத்து போய் இவங்க குடுத்துட்டு போடுறது, இலவசங்களை கொண்டு போய் முருகதாசையை கொண்டு போய் போடுவாரு. அப்போ ஏடிஎம்கே இங்க ஆட்சி நடைபெறப்ப ஒட்டுமொத்த ஏடிஎம்கே குரூப்பமும் போயிட்டு நீங்க ஜெயலலிதாக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லி படத்தை நிப்பாட்டி பெரிய பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா? கடைசியில சென்சார் ஆகி சென்சார் அனுமதித்த படத்துல இருந்து அந்த காட்சிகள் வெட்டி எடுக்கப்பட்டதா இல்லையா? அன்றைக்கு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக கடம்பூர் ராஜா செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அன்றைக்கு போய் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த படத்தை தொடர்ந்து ரிலீஸ் ஆகி ஓடுறதுக்கான உதவி பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவர் சொல்றாரு. அப்பதான் விஜய் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு நன்றி கடன் படுறாரு அவருக்கு. அஇஅதிமுக ஊழல் கட்சின்றாரு. உங்களை 41 கொலையிலிருந்து காப்பாற்றிய அஇஅதிமுக உங்களுக்காக சப்போர்ட் பண்ண கட்சி ஊழல் கட்சின்னு பொதுவெளியில சொல்றாரு. நம்பிக்கை துரோகத்தின் உச்சம் அவர். எனக்கு அவரை பத்தி பர்சனலாவே தெரியும். யாரையும் அவர் நம்ப மாட்டார். நம்பி ஒருத்தரை வச்சிருந்தாருன்னா, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, அவர் கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, அவர் கூட இருக்கக்கூடிய நிர்மல்குமார், லைலா மணி, ராஜ்மோகன், வருண்குமார், நம்ம ஜானு ஆரோக்கியசாமி, இவங்களுக்கு எல்லாம் இந்த காணொலி மூலம் சொல்றேன். உங்களிடம் இருக்கக்கூடிய ரத்தத்தை முடிந்த அளவு உறிந்து விட்டு, உங்களிடம் ரத்தம் எப்பொழுது கம்மியாகிறதோ அன்றைக்கு உங்களை கரும்பு சக்கையாக்கி வெளியில் தள்ளுவார். எழுதி வச்சுக்கோங்க நடக்கலன்னா. ஏன்னா அந்த மாதிரி அவர் தள்ள லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆதவ அர்ஜுனா
நம்ம புத்திசாலி, விஜயே நம்ம ஆட்டி படைக்கிறோம், நம்ம விஜய்க்கு வந்து லீட் பண்றோம், நம்ம தான் பணம் கொடுத்து கட்சியை நடத்துறோம், இங்க நீங்க வந்து தாவேக்கா நடைபெறும்னா அது காரணம் ஆதவர்ஜுனா, தாவேக்கா ஒரு பேசுமுகம், தாவேக்கா அப்படின்னா ஆதவர்ஜுனா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு மேல நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளா நம்ம வந்துட்டு இருக்கோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மிகப்பெரிய தப்பு. உன் பணத்தை எல்லாம் கரைச்சி உன்னை ஓட்டாண்டி ஆக்கி உன்னை அப்படியே சைலண்டா ஒண்ணுமே இல்லாம விஜய் பண்ணுவார். நிர்மல் குமாரே அப்படிதான் பண்ணுவார். அவருக்கு வேண்டிய சுயநலமாக உங்களுடைய செயல்பாட்டிற்கான எல்லா நிலைப்பாடையும் வாங்கிவிட்டு உங்களை ஓரமா நின்று வேடிக்கை பாருன்னு புசி ஆனந்த். மிஸ்டர் புசி ஆனந்த் ப்ளீஸ் பின்வரிசையில் போய் உட்காருங்க, முன்னாடி வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னு அழகா வெளியே தள்ளுவார். இந்த மாதிரிதான் அவருடைய குடும்பத்திலையும் பண்ணியிருக்காரு, அவருடைய சொந்தக்காரங்களையும் பண்ணியிருக்காரு. அவருக்காக உழைச்ச திரைப்படத்துல அவருக்காக உழைச்ச அசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்து கால் உடைஞ்சு கிடக்குறாங்க. அசிஸ்டன்ட் நிறைய படத்துல நீங்க பாத்துருப்பீங்க, கொடை பிடிச்சிருப்பாரு விஜய்க்கு. இன்னைக்கு வந்து காசு இல்லாம ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல கால் உடைஞ்சு கிடக்குறான், பார்க்க ஆள் இல்ல. அவருக்காக பாடுபட்ட நம்ம ரவிக்குமாரும் அவரும் கஷ்டப்பட்டு இருக்காப்புல. எல்லாரும் அது சொல்லணும்னா அது பெரிய ஹிஸ்டரி. இவர்கள் எல்லாத்தையும் ரத்தத்தை அட்டை மாதிரி உறிந்து விட்டு சக்கையாக்கி வெளியே தள்ளி இவர் மேலிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படிதான் அவர் கூட இருக்க ஆட்களையும் பண்ணுவாங்க. எல்லாரும் நான் நினைக்கிறேன்னா விஜய் ஏமாளின்ட்டு அந்த 5 பேர் நினைக்கிறாங்க. யாரு? புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், வருண்குமார், நம்ம ஜானோ ரேகேசாமி, மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? விஜய்க்கு வந்து பெரிய அரசியல் தெரியல, இவரை வச்சு நம்ம பெரிய இடத்தை அடைஞ்சு நம்ம மேல போயிடலாம் நினைக்கிறாங்க. தயவு செய்து நினைக்காதீங்க, அது மிகவும் தப்பு. உங்க 5 பேரையும் இவரை வைத்து வேலை வாங்கி எல்லாம் முடிச்ச பிறகு உங்க 5 பேரையும் காணாம ஆக்கிட்டு இவர் மேல வருவார். அதுல கில்லாடி விஜய் எனக்கு தெரியும். அதுல சைலண்ட். அதனாலதான் அவர் நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை பதில் சொல்லுவார். சைலண்டா பண்ணுவார் எல்லா வேலையும். இங்க இருக்கவங்களுக்கு அது ஒரு அட்வைஸாவே சொல்றேன். நீங்கள் நிரந்தரமான தலைவர் கிடையாது புசி ஆனந்த், நீங்க நிரந்தர வழிகாட்டி கிடையாது ஆதவர்ஜுனா. உங்களிடம் பணம் இருக்கும் வரை நீங்கள் விஜயுடன் ஒட்டி இருக்கலாம். புசி ஆனந்த் வந்து உழைப்பு கொடுக்குற வரையும் ஒட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வேற ஒரு குரூப் அவரை வச்சு இவர் மேல போயிட்டே இருப்பாரு. இவங்க நம்பி வரவன் நடுத்தெருவில் நிக்க வேண்டும். அப்படி நடுத்தருவில் நிக்கிறவன் தான் அவன் குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் சொந்தக்காரன், அவர்கிட்ட வேலை பார்த்த டிரைவர்ல இருந்து தோட்டக்காரர்ல இருந்து எல்லாருமே. இன்னைக்கு அஜித் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, விஜய் வீடு கட்டி கொடுத்துருக்காரா? அஜித் கூட வேலை செய்யற அனைவருக்கும் அபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சுரேஷ் சந்திராட்ட கேளுங்க, அவர் பிஆர்ஓட்ட. தோட்டக்காரர்ல இருந்து, சமயக்காரன்ல இருந்து, மேக்கப் மேன்ல இருந்து, காஸ்டியூம் டிசைன்ல இருந்து, டிரைவர்ல இருந்து எல்லாருக்குமே அபார்ட்மெண்ட் ஃப்ரீ கட்டி கொடுத்துருக்காரு. அவனும் பொய் சொல்லல. அவரோட பிஆரோட கேளுங்க, விஜய் ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க, யாரா ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. சும்மாங்க, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் சும்மா இங்க வெளியில பண்றாங்க. நீங்கள் ஏமாளின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்து உங்களை ஏமாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஏமாளியா தான் போறீங்க. அப்ப தன்னுடைய வேலை நடக்கணும்னா எந்த கிரவுண்ட் லெவலுக்கும் விஜய் இறங்குவார். அப்படிதான் தலைவாக்கு இறங்கினாரு, மெர்சலுக்கு இறங்கினாரு, காவலன் படத்துக்கு இறங்கினாரு. காவலன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, 11 மணிக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகல. உதயநிதி பெரிய பிரச்சனை பண்றாரு. 3:30 மணி தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவருடைய பர்சனல் மேனேஜர் பிடி செல்வகுமார் தான் சொந்த பணம் 2 கோடி ரூபாய் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவர் வெளியே தள்ளிட்டு அவர் திமுக போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீ வலைதள சொல்லிக்கிட்டே போலாம். அன்றைக்கு வந்து யார் நமக்கு உதவுறாங்களோ அவரை வைத்து அடுத்த கட்டத்துக்கு நகவார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் வைத்து படம் எடுத்த எந்த ப்ரொடியூசர்னாச்சும் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து பாருங்க, மெர்சல் படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு முரளி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. பாருங்க, நம்ப வைத்து விஜய் என்னை கழுத்து எடுத்துட்டாரு, என்னால வந்து அடுத்த படத்தை எடுக்க விடாம பண்ணி என் பொருளாதாரத்தை வீழ்ச்சியதுக்கு மெயின் காரணம் திரு ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஏன் அடுத்த படம் கொடுக்கணும் இல்லைங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு படம் பண்ணி தருவோம் ப்ராமிஸ் பண்ணார். மெர்சல் நீங்க எல்லாம் இட்டு படம் நினைச்சிட்டு இருக்கீங்க. தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் படம். ஏன்னா இட்லி இருக்கான அட்லி பெரிய செலவு இழுத்து விட்டான், பெரிய லெவலா அது சம்பாதிக்க முடியல. அப்ப விஜய் பர்சனலா கூப்பிட்டு ஒரு படம் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னார். அதுல இருந்து விஜய் ஒரு தமிழ் ப்ரொடியூசர் படம் கொடுக்கல. கன்னட முன்னையத்துக்கு ஆந்திராவுக்கு போறது இல்ல. இப்ப இந்த கன்னட ப்ரொடியூசர் மாட்டி முழிக்கிறான். ஏன்டா சும்மா நான் பெங்களூர்ல இருந்து இழுத்துட்டு வந்து 7.5 இழுத்து விட்டு நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு பணம் கட்டணும் இல்லாம வட்டி கட்டுறது இல்லாம மன உளைச்சல் காலாம பொட்டியை வச்சுட்டு சுத்துறான். அவன் சரியான வழிகாட்டுதல் இல்லைங்க. அவன் தமிழ்நாட்டு ப்ரொடியூசரா இருந்தா வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு தானு படம் எதனா இங்க நின்னுச்சா? ஆபி சௌத்ரி படம் எதனா போய் ஆடியோ இதுல சென்சார்ல நின்னுச்சா? ஏபி படம் எதனா போய் சென்சார்ல போய் நின்னுச்சா? விஜய் வைத்து எவ்வளவு போய் படம் எடுத்தாங்க. சன் டிவி படம் நின்னுச்சா சென்சார்ல? சன் டிவி சர்க்கார் எடுத்தாங்களா இல்லையா? 2-3 படம் விஜய் வச்சு எடுத்தாங்களா இல்லையா? பீஸ்ட் எடுத்தாங்களா இல்லையா? அது எவ்வளவு லாபமா ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கன்னட ப்ரொடியூசரை கொண்டு வந்தா அவனுக்கு களமும் புரியல, லாபம் புரியல, எதுவும் புரியாம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றான். சொன்ன டேட்டுக்கு நீ ரிலீஸ் பண்ண எனக்கு அவ்வளவு, நான் ஓடிடில ரிலீஸ் பண்ணுவேன், என்கிட்ட துட்டு வாங்கிருக்க, நீ பதில் சொல்லு, இல்ல மொத்தமா செட்டில் பண்ணு, மொத்த பணத்தை கொடு, வட்டி கொடு, அசலை கொடு. என்னைக்கு வாங்கினேன்? ஃபர்ஸ்ட் காப்பியா வாங்கிட்டேன். எப்போ வாங்கியிருப்பாங்க தெரியுமா? 1 வருஷம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் காப்பியில் வாங்கியிருப்பாங்க. 20 கோடி 30 கோடி வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு தேதி இன்னைக்கு வரையும் எனக்கு அசலை கொடு, ஃபுல் வட்டியை கொடு, என் லாபம் போச்சு அந்த லாபத்தையும் சேர்த்து கொடு, நான் ரிலீஸ் பண்ணுவேன். நீ ரிலீஸ் பண்ணி எனக்கு இதை ஆர்டிஸ்ட்க்கு கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோன்னு கேஸ் போட்டனால தான் இன்னைக்கு
பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கிறான்னு டொபுகடின்னு வந்து குனிஞ்சு ஆஷா அவர்கள்ட்ட என்ன மன்னிச்சிருங்க ஆஷா அவர்களே, உங்களை நாடி வந்தது தப்பு, நீதியரசர் அவர்களே நாங்கள் வாபஸ் பெறுறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும், நீதித்துறையை இந்த விஜய் தரப்பு எவ்வளோ நாள் அலக்கழிச்சு டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க இருந்து டபுள் பெஞ்சு போய், டபுள் பெஞ்சில இருந்து சுப்ரீம் கோர்ட்டு போய், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மறுபடியும் டபுள் பெஞ்சு வந்து, டபுள் பெஞ்சில இருந்து மறுபடியும் சிங்கிள் பெஞ்ச் வந்திருக்குன்னா இன்னைக்கு எவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்கிறது, எவ்வளவு வழக்கு இருக்குங்க இன்னைக்கு தேங்கி இருக்கு. அந்த வழக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காம நீ ஒரு அப்பா டக்கர்னு உனக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க? நான் நேரடியாக நீதியரசில் கேள்வி எழுப்புறேன். ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம், இங்க எவனுக்கு சோறு கிடைக்காதா? நீ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதான் ஒட்டுமொத்த அரசு எந்திரமே செயல்படுமா? நீ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதா நீங்க எல்லாம் உயிரோடு இருப்பீங்களா? எதுக்கு ஜனநாயகம் படத்துக்கு அவ்வளவு முன்னுரிமை நீ கொடுக்குறீங்க? எவ்வளவு கேஸுங்க நீங்க நம்பர் ஆகாம இருக்கு, நம்பர் ஆகாம எவ்வளவு கேஸ் இருக்கு, தூக்கி போடுங்க தூக்கி. என்ன அவ்வளவு பெரிய அவசரம் வழக்குது? 500 கோடி ரூபாயில நீ படம் எடுத்தனா உன்னை நானும் வந்து எடுக்க சொன்னவன, நீ கொழுப்படுத்துட்டு போய் எடுக்கிற அவனை வச்சு, அதுக்கு நாங்களா கிடைச்சோம்? எவ்வளவு சாமானியோட வழக்கு நீ தேங்கி இருக்குங்க. எவ்வளவு நீதித்துறையோட டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. இன்னைக்கு இந்த காணொலியில நான் ஸ்பெக்ட்ரம்ல சொன்ன மாதிரி இதற்கு ஒரே தீர்வு விஜய் வழக்கை வாபஸ் பெற்றால் மட்டும்தான் இது நடக்கும்னு சொன்னா இல்லையா? இன்னைக்கு நடந்திருக்கா இல்லையா? தவறான அட்வைஸ் கேட்டு இன்னைக்கு ரூட்டே தப்பு, தப்பான தப்பு. இன்னைக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்ல வந்துருக்கலாம்னு மூட்டைக்கே வந்துருச்சு. இன்னைக்கு ஆஷா அவர்களுக்கும் இது ஒரு பின்னடைவு தான். துருன்னு நீதிமன்றத்தில் கூட நீங்க சென்சார் போர்டு கொடுக்கணும்னாங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் குத்திச்சுன்னு வேற வழி இல்லாம அவங்க நீங்க என்ன விட்டுருங்க. ஏன்னா ஆஷா அவர்கள் ஏமா இவங்க 2 விஷயத்துக்கு பண்ணிருப்பாங்க வாபஸ் வாங்குறது. ஆஷா அவர்கள் இது ட்ரையல் வந்தோன்னா இதை நான் விசாரிக்க மாட்டேன், தன் சிங்கிள் பெஞ்ச் வேற யாருன்னா மாத்துங்கன்னு சொல்லி கண்டிப்பா விளையிருப்பாங்க. அது ஒரு ப்ராசஸ்ல போகும். திருப்பி ஒரு நீதிபதி பதிவாளர் நியமிக்கிறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் ஆகும். இவங்க ஏற்கனவே கேவேட் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல, எங்களை தரப்பு கேட்காம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இவங்க யாரெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க, நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்க, தீர்வு கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் போனா சென்சார் ஒப்பீனியன் கேட்பாங்க. மறுபடியும் இது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இங்க நீதி ஈஸியா கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுடைய பவர் ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காதுங்க. படிப்படியா போனீங்கன்னா அது பெரிய ப்ராசஸ். சும்மா போனோன்னா இந்தாப்பா நீ சொல்லிட்ட தீர்ப்பு அந்த மாதிரிலாம் போகாது. பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு நீங்க தீபத்தோன்ல தீபம் ஏற்ற முடியாம நான் தவிக்கிறோம். 90 நாள் டைம் இருக்குன்னு அப்பீல் போகாம இருக்கான் தெரியுமா தமிழக அரசு? டபுள் பெஞ்ச் கொடுக்குறாங்க. தீபத்தூன்ல தீபம் ஏற்றணும், கலெக்டர் வந்து பார்க்கணும், எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும். டபுள் பெஞ்ச் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ நீதியரசு சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பே நாங்கள் வழிமுறை அது ஏற்றத்துக்கு எந்த தடை இல்லைங்க. நீ தடை கேட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் நாங்கள் போறோம், நீ கேவேட் போட்டல, நீ சுப்ரீம் கோர்ட் போனியா? என்ன கேட்குற? 90 நாள் டைம் இருக்கு, நாங்கள் போய்ப்போம். அப்ப 90 நாள்லாம் 3 மாசத்துல இந்த கொதிப்புலாம் அடைஞ்சிடும், ஆட்சி மாற்றம் வந்துடும், முடிஞ்சிருச்சு. யாருக்கும் தீர்வு இல்லை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை இந்த அரசாங்கம் பயன்படுத்துதா? அதே மாதிரிதான் இதை சொல்றேன். எப்பேற்பட்ட வழக்கும் நீதிமன்றம் சென்றால் உடனடி தீர்வு அதற்கு கிடைக்காது. இதை வந்து அவர்கள் புரிஞ்சுக்கல. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், ரிவர்சிங் கமிட்டின்றது மிகப்பெரிய ஒரு கழுத்தை நெரிக்கிறதோ உன் படத்தை முடுக்கிற கமிட்டி கிடையாது. இன்னொரு 5 பேர் பார்க்க போறான், எக்ஸ்ட்ரா 2 கட்டு சொல்ல போறான், தூக்கி போட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயான்னு சொல்ல போறான். முடிஞ்சு போச்சு. மிஞ்சி போனா ஒரு 5 நாள் வேலை அது. இதை இவ்வளவு பல செலவச்சு இவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு பொங்கல்ல தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஜனநாயகம் படம் வருது, நம்ம சம்பாரிச்சிடலான்னு. எல்லா தேட்டரும் காலியாகி இன்னைக்கு தேமுதிமுக அலுவலகம் மாதிரி இருந்துச்சு அப்ப தேட்டர் பொங்கல்ல. வந்த படம் எதுவுமே ஓடாம தேட்டர் உரிமையாளருக்கு லாஸ், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ், படம் வாங்கினவனுக்கு லாஸ், ஃபினான்ஸ் பண்ணவனுக்கு லாஸ், சேட்டலைட்டு லாஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம் லாஸ், எல்லாமே லாஸ். இந்த லாஸ் நான் விஜய் கொடுப்பாரா? நான் படம் நடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நீ ரிலீஸ் பண்ணிக்க, இல்லை குப்பையில போட்டுக்க, இல்லை நடுத்தருன்னு சாவு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. போயிட்டாரா இல்லையா? அவரு போயிட்டாரா இல்லையாங்க? எதனா ஒரு குரல் கொடுத்தாரா? என் வேலை நடிச்சு கொடுத்துற, ரிலீஸ் பண்ணாதுன்னு போயிட்டாரா இல்லையா? இதே ஜெய்மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸா இருக்கக்கூடிய தலைவர் படத்துக்கு நீ ஏன் கை கட்டிட்டு போன? மெர்சலுக்கு நீ ஏன் போய் நின்ன? ஏன் நீ வந்து கொடநாடு போன? கேள்வி எழுப்பாங்களா? அப்ப அவர் நடிகர். ஒரு தயாரிப்பாளரை நீங்க முறைச்சிக்கிட்டா அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான்? டேய் அவன் படத்தை அவனாடா புக் பண்ற, சிம்புக்கு சொல்லுவாங்க பாரு, சிம்புவா புக் பண்ணிட்டா, போச்சு உன் லைஃப் போச்சு. சிம்புவை புக் பண்ணிட்டியா, நீங்க சொத்தை எழுதி கொடுக்க வேண்டியதான். ஏன்னா அவன் கால் ஷீட்டுக்கு வரமாட்டாரு, இது வரமாட்டாரு. ஒரு பூம் இருக்கு தெரியுமா? இப்ப நடக்குதுன்னு தெரியல, ஜெனரல் நடக்குது சொல்றேன். அப்ப விஜய் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு பின்னாடி நின்று நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாதான் அடுத்த தயாரிப்பாளர் நம்மள புக் பண்ணுவான். இப்ப தலைவா படத்துக்கு அவர் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஜெய்மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்களே பாத்துக்கோங்க, சந்திரபிரகாஷ் ஜெயினே பாத்துக்கங்கன்னா, அவர் ரிலீஸ் பண்ணாம போனா அவர் என்ன பண்ணுவார்? வீட்டுல உட்காந்துங்கன்னு, தானு சார் அவனை வச்சு எத்தராதீங்க சார், நடுத்தரில் விட்டான் சார், சௌத்ரி சார் கிட்ட போயிடாதீங்க சார், ஏவிஎம் சரவணன் சார் போயிடாதீங்க சார், விஜயவாணி வெங்கட்ராமன் சார் தயவுசெய்து போயிடாதீங்க சார், ஆலயம் மணிரத்னம் கிட்ட போயிடாதீங்க சார், புது சிவஸ்ரீ பிக்சர்ஸ் கிட்ட போயிடாதீங்க சார், இந்த மாதிரி நடுத்தரில் விட்டுருவான் சார்னு சொல்லுவான். அப்ப நான் உங்க படத்துல இருக்கிறேன், அடுத்த படம் வேணுமே புக் பண்றதுக்கு, மடத்தனமா கோடிக்கணக்கான சம்பளம் கொடுக்குறது ஒரு இளிச்சவன் தயாரிப்பார் வேணும்ன்றதுக்காக நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல,
இன்னைக்கு கடைசி படம் நான் நடிச்சு கொடுத்துட்டேன், பணம் என் பாக்கெட்டுக்கு வந்துருச்சு, நான் செட்டில் ஆயிட்டேன், நீ ரிலீஸ் பண்ணா பண்ணு, தூக்கி குப்பையில போட்டா போடு, எனக்கு பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுதாபம் சொன்னீங்களா? அவருடைய வழக்குக்கு எதனா நீங்க போய் தலையிட்டீங்களா? இல்ல அந்த வழக்கை நடத்துறதுக்கான என்ன ஐடியாஸ் கொடுத்தீங்களா? இல்ல ஆளுங்கட்சி இப்படி செய்யுதுன்னு என்ன குரல் கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லை. அப்ப என்ன உங்களுடைய உள்நோக்கம்? நீ வந்து எடுத்தா எடு, ரிலீஸ் பண்ணா பண்ணு, நீ நாசமா போய் எனக்கு பத்தி கவலை இல்லை, எனக்கு வேண்டியது ஏன் பணம் முடிஞ்சிச்சு. அப்ப சுயநலம். நான் சொன்ன பாருங்க, சுயநலம் எங்கன்னு, இது ஒரு சுயநலம். இந்த சுயநலம் தான் அவர் கூட இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் நடக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய் முட்டாள்னு, விஜய் நினைச்சிட்டு இருக்காரு இவனுங்க முட்டாள்னு. நான் சொல்றேன், இதுல விஜய் தான் மிகப்பெரிய புத்திசாலி. இந்த முட்டா பீசலுக்கு எல்லாரையும் வேலையை வாங்கிட்டு ரத்தத்தை உரிந்து பணத்தை வாங்கி கொண்டு நடுத்தெரியில் நிப்பாட்டுவார். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல். நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.